Hi guys, welcome to Mobile Training Academy. So RPF RRB exams மற்றும் SSC examsக்கான ரீசனிங் கிளாसेस தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So ரீசனிங் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நல்லபடியா புரிஞ்சிட்டு இருக்குன்றது தான் எங்களுடைய நம்பிக்கை. So தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்றது மூலமா GK ஆகட்டும், ரீசனிங் ஆகட்டும், ஆப்டிட்யூட் ஆகட்டும் உங்களுக்கு ஃபுல்லா கவர் செய்து தரப்படும். So உங்களுக்குமே நல்லபடியா புரியும் நான் நம்பிக்கையோட தான் இன்னைக்கு இந்த வகுப்புக்குள்ள நம்ம செல்ல போகிறோம். ஓகேவா? The first question வந்து ஒரு நம்பர்ஸ் இந்த மாதிரி கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா நம்மளெல்லாம் ஒரு அகர யோசிக்க வைக்கணும். ஒரு டைம் ஓடிட்டு இருக்கும் போது யோசிக்கிறதுன்றது வந்து ஒரு பதப்பதைப்பான காரியம் தான். ஏன்னா அந்த டைம்குள்ள டக்குன்னு ஐடியாவும் வந்து என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீயா இருக்கும் போது யோசிக்கிறது வேற, ஒரு டைம் வந்து ரன்னிங் ஆகும் போது யோசிக்கிறது வேற. சோ அந்த மாதிரி ஒரு பதட்டமான சிச்சுவேஷன்ல இந்த கேள்விகளுக்கு தவறாக ஆன்சர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அவ்வளவுதான். நான் இப்ப பண்ணவீங்கன்னு சொல்லல, இருக்கலாம். சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் வரலாம். அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 52% 32 40 நீதி இருக்காங்க. 22% 20 4 நீதி இருந்தா 15% 11 என்னன்னு எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படின்னா என்னன்னு சார் எழுதுவாங்கன்னா, ஒண்ணுமே இல்லமா, இதுக்குள்ளதான் லாஜிக்ஸ் இருக்கு. சோ இந்த ரெண்டு நம்பரை பார்க்கும்போது உனக்கு எந்த லாஜிக்கும் பிடிப்பலன்னா, இதை பார்க்கும் போதாவது உனக்கு லாஜிக் பிடிபட்டு இருக்கணும். 22% 20 என்ன நீதி இருக்காங்க, 4 நீதி இருக்காங்க. 22ல 20 போச்சுன்னா 2 மைனஸ், இந்த பர்சன்டேஜ்னா என்னது மைனஸ். அப்ப 22ல 20 போச்சுன்னா 2, அந்த 2 ரெண்டால பெருக்குனா என்ன கிடைச்சிருச்சு, 4 கிடைச்சிருச்சு. ஓகேவா? 2 ரெண்டால பெருக்குனா 4 கிடைச்சிருச்சு. சேம் லாஜிக் ஃபர்ஸ்ட்க்கு அப்ளை பண்ணி பாரு. 52 மைனஸ் 32 எவ்வளவுமா வந்துச்சு, 20. 52 மைனஸ் 32 20. 20 ரெண்டால பெருக்குனா உனக்கு என்ன வந்துரும், 40. சோ லாஜிக் ஒர்க் அவுட் ஆச்சா? அப்ப இங்க 40 வந்ததுக்கும் 4 வந்ததுக்கும் லாஜிக் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த சேம் வே 15 மைனஸ் 11 என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 4. அந்த 4 ரெண்டால பெருக்குனா என்ன ஆன்சர் வரும், 8. சோ டி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 8 தான் ஆன்சர். ஓகேவா? சோ பக்கா. அடுத்தது ரெண்டாவது क्वेश्चन, a woman in a shopping complex. அதாவது வந்து ஒரு டைரக்ஷன் சென்ஸ் क्वेश्चन தான் கொடுத்திருக்காங்க. சோ அகைன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் டேக் a screenshot. ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா தமிழ் தான் தேவைப்படும், பிகாஸ் இடம் இல்லாத ஒரு காரணத்தினால. இப்போ இடம் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? சோ இப்போ ஒரு பெண் கரையில் இருந்து 250 மீட்டர் கிழக்கு நோக்கி நடந்து, கிழக்குனா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், டைரக்ஷனை பொறுத்தவரையும் டக்கு இந்த மாதிரி ஞாபகம் இருக்கும். இது நார்த், இது ஈஸ்ட், இது சவுத், இது வெஸ்ட். அப்ப 250 மீட்டர் எந்த திசையை நோக்கி அந்த பெண் நடக்கிறா, கிழக்கு நோக்கி நடக்கிறான். ஓகேவா? 250 மீட்டர்ஸ். அப்ப 250 மீட்டர்ஸ் ஒரு பொண்ணு கிழக்கு நோக்கி நடந்து பின் வடக்கு புறம் திரும்பி, வடக்கு அப்படின்னா என்னன்னா நார்த் சைடு. அப்ப வடக்கு புறம் திரும்பி எத்தனை மீட்டர் நடக்கிறாங்க, 100 மீட்டர் நடக்கிறாங்க. 100 மீட்டர் நடந்து பின் மேற்கு, மேற்கு அப்படின்னா என்னது, வெஸ்ட். ஓகேவா? மேற்குனா வெஸ்ட். ஓகேவா? மேற்கு புறம் திரும்பி 120 மீட்டர். கோடை இஷ்டத்துக்கும் இழுத்து விட்டுறாதுங்க. ஏன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னது 250. நான் இப்ப ரிட்டர்ன் வரும்போது 120 தான் வந்திருக்குன்னா இதை நான் கிராஸ் பண்ணியோ அல்லது இதுக்கு சமமாவோ முடிக்க கூடாது. பிகாஸ் நான் 120 தான் வந்திருக்கேன். அப்பதான் உன்னால கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியும். சோ மேற்கு புறம் திரும்பி 120 மீட்டர் நடந்து இடதுபுறம், பின் இடதுபுறம் திரும்புகிறார். அப்பொழுது மேற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இடது கை எந்த பக்கம் இருக்கும், இது மேற்கு பார்த்து இருக்காங்க அந்த பொண்ணு, இடது கை எங்க இருக்கும், இந்த பக்கம். ஏன்னா இது இடது கை, இது என்ன கை, வலது கை. அப்ப இடதுபுறம் திரும்பி 100 மீட்டர் நடக்கிறார். இடதுபுறம் திரும்பி எத்தனை மீட்டர், 100 மீட்டர் நடக்கிறார். அப்ப இந்த 100 மீட்டர் இந்த 100 மீட்டரும் அடிச்சுக்கும். அவ்வளவுதானே, இந்த டிஸ்டன்ஸ் இதுல கவர் பண்ணி முடிச்சுட்டா. ஓகேவா? எனில் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையில் உள்ளார், அதாவது அந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்ல இருந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கா, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்றதுதான் क्वेश्चन. சோ டைரக்ஷன் பார்க்கும்போது ஈஸ்ட், கிழக்கு டைரக்ஷன். ஏன்னா இந்த டைரக்ஷன் அந்த அம்புக்குறி ஆரம்பிச்ச இடம் இதுதானே. சோ ஆரம்பிச்ச இடத்துல இருந்து நான் இப்படிதான் போறேன் அவன் முடிச்ச இடத்துக்கு. அவன் முடிச்ச இடத்துக்கு இப்படி போகும்போது அது எந்த திசையை குறிக்குது, கிழக்குன்னு குறிக்குது, ஈஸ்ட். அப்ப கிழக்கு தான் ஆன்சர். அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆன்சர் இல்ல, இவங்க ரெண்டுத்துலயுமே கிழக்கு இருக்கு. எவ்வளவு டிஸ்டன்ஸ் கேக்குறான். இப்போ மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 250. அதுல அவன் 120 மீட்டர் வந்துட்டு இருக்கா. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் கழிஞ்சிச்சு 120க்கு 120. அப்ப 120 கழிஞ்சிடுச்சுன்னா மீதி இருக்கிறது தான் வரும். அப்ப 130 மீட்டர். பேலன்ஸ் 130 மீட்டர் கிழக்கு திசையில தான் அவன் எங்க இருக்கா, ஆரம்பிச்ச இடத்துல இருந்து நின்றுட்டு இருக்கான்னு அர்த்தம் அந்த பொண்ணு. ஓகேவா? அடுத்தது சிலாகிசம் கொஸ்டின். சிலாகிசம் வந்து பார்க்க முடியாதவர்கள் பார்த்து விட்டு வரவும் அப்படின்னு நான் போன கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். சோ சிலாகிசம் முப்பாரையும் தேடுங்க, வரும், அது பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். சோ தமிழ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். அனைத்து பானங்களும் உணவாகும். ஆல் தி ட்ரிங்க்ஸ் ஆர் ஃபுட்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்லா பானங்களும் என்னவாகும், உணவாகும். எல்லா பானங்களும் என்னவாகும், உணவு ஆகும். அடுத்தது எந்த பானமும் சாப்பிடுவதற்கு இல்லை. எல்லா பானமும் உணவுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எந்த பானத்தையும் என்ன பண்ணக்கூடாதா, சாப்பிடுவதற்கு இல்லை, சாப்பிடுவதற்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப கன்க்ளூஷன், முடிவுகள் சொல்றாங்க. சில உணவு சாப்பிடுவதற்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
சில உணவு சாப்பிடுவதற்கு ஒன்று, சில சாப்பிடுவது உணவு ஆகும். நான் சாப்பிடுவதையே நான் தனியா எடுத்துட்டேன், இது கூட சேர்க்கவே விடல. அப்ப அது ரெண்டுமே டச் ஆகல. சோ இரண்டு முடிவுகளுமே என்ன மாதிரியான முடிவுகள்? தவறு. ஓகேவா? சில உணவுகள் சாப்பிடுவதற்கு உண்டுன்னு சொல்றாங்க, சாப்பிடுவதற்கு உண்டு, எந்த பானமும் சாப்பிடுவதற்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சில உணவுகள் சாப்பிடுவதற்கு உண்டுனா அது நமக்கு இங்க வரவே இல்லை, டச் ஆகல. சோ அதனால வந்து என்ன பண்ணல, அந்த முடிவு வராதுன்னு சொல்லிட்டேன். ஆல் ட்ரிங்க்ஸ் ஆர் ஃபுட், நோ ஈட்டபிள்ஸ் ஆர் ட்ரிங்க். some foods are eatables, no. some eatables are food, no. ஓகேவா? ரெண்டுத்துக்குமே நோ தான் வரும். சோ neither conclusion 1 nor conclusion 2 follows. இரண்டு முடிவுகளுமே தவறுன்னு சொல்றாங்க. அடுத்தது நாலாவது swim, water. ஃப்ளைனா என்னன்னு கேக்குறாங்க. அதாவது வந்து நீந்துதல் என்பது தண்ணீருடன் தொடர்புடையது எனில் பறத்தல் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ நீந்துறது தண்ணீர் இல்லாம கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது, நீந்த முடியாது. அப்ப பறத்தல் என்பதற்கு எது அவசியமான ஒன்றாக தேவைப்படும் என்று பார்த்தால் ஹேர், காத்து. ஓகேவா? அப்ப நீந்துதலுக்கு தண்ணீர் தேவை, அதாவது நீந்துதலுக்கு மீனுக்கு செதில் தேவை, அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் சொல்றோம். சோ இங்க நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை பத்தி டிஸ்கஸ் பண்ணல, என்ன மீடியம்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம், டிராவல் பண்ண போறோம்ன்றத பத்தி தான் பேசியிருக்கோம். அப்ப நீந்துதல், நீங்க ஸ்விம் பண்ணணும்னா உங்களுக்கு டெஃபினட்டா எது தேவை, வாட்டர் அந்த இடத்துல தேவை. அப்படி ஃப்ளை கண்டிப்பா பறக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல எது தேவைன்னு பாத்தீங்கன்னா காற்று தேவை. சோ ஃப்ளை வந்து ரிலேட்டட் டு ஹேர். அடுத்தது தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு உனக்கு இங்க லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் வச்சு உனக்கு ஒரு क्वेश्चंस தராங்களா, நீ யோசிக்க வேண்டிய லாஜிக்ஸ் இருக்கு. மேபி தி லாஜிக் வந்து உனக்கு வவல்ஸ் பொறுத்து இருக்கலாம், ஆர் வவல்ஸ் இல்ல அப்படின்னா அதனுடைய பொசிஷனிங், ஏபிசிடியுடைய பொசிஷன்ஸ் எங்க இருக்குன்றத வச்சு மாறுபட்ட கேள்விகள் கேட்கப்படலாம். சோ அப்படி நீங்க பார்க்கும்போது இங்க இருக்கா PQ, Q, ஆர்ன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு எஸ், அடுத்தது டீன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு யூ. அதாவது QSU ன்னு ஏன் எழுதி இருக்காங்க அப்படின்னா பேக்வர்ட்ல இருந்து பாருங்க, ஒரு லெட்டரை ஸ்கிப் பண்ணி எழுதி இருக்காங்க. சேம் வே K, Lன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு M, Nன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு O. அப்ப KMO அதனால தான் எழுதி இருக்காங்க OMK. சோ அதே மாதிரி அங்க பாருங்க E, Fன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு G, Hன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு IGE ன்னு எழுதிருக்காங்க. ஆனா இந்த லெட்டர் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா TUV லைனா எழுதிருக்காங்க, எந்த விதமான கேப்மே இல்ல. சோ இது மூணு ஒரு மாடல்ல எழுதி இதை மட்டும் தவறான மாடல்ல எழுதுனதுனால அவன் தான் தவறானவன். சோ அதனால அவன் தான் விடை. ஓகேவா? சோ ஆறாவது கேள்வி அகைன் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம், இங்கிலீஷை மட்டுமே கொடுத்து ஒரு क्वेश्चंस கேக்குறாங்கன்னா you just find out the logic related to English alphabets or English related, எதனா ஒரு இங்கிலீஷ் ரிலேட்டடா ஒரு லாஜிக் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். போன முறை வந்து பார்க்கும்போது அந்த ஆக்சிஜன், டாயில், அரௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஓவினுடைய என்ன சொல்றது, அந்த ஓவினுடைய மூவ்மெண்ட் வச்சு கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்தது, செகண்ட் லெட்டர்ல செகண்ட் பொசிஷன்ல இருந்தது, தேர்ட் லெட்டர்ல தேர்ட், ஃபோர்த் லெட்டர்ல ஃபோர்த், ஃபிஃப்த் லெட்டர்ல ஃபிஃப்த். சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சிக்ஸ்த் லெட்டர்ல ஓ எங்க பிளேஸ் ஆயிருக்கோ அதுதான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சு வச்சோம். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த விதமான காமன் லெட்டர் வந்து எதுவுமே என்ன இல்ல, சூட்டபிளா இல்ல. இப்ப கையில சி இருக்கா, இங்க சியும் இல்ல, ஆரும் இல்ல, ஒய்யும் இல்ல, டோம்ல. சோ அப்ப இங்க லெட்டர்ஸ்னுடைய பொசிஷன் வந்து சேமா இல்ல. பட் எனக்கு என்ன ஒண்ணு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் கையில எத்தனை வார்த்தை இருக்கு, 3. செகண்ட் லெட்டர் டோம்ல 4, சூப்பர்ல 5. லெட்டர்ஸ்மா எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்றேன். கிரையில 3 லெட்டர் இருக்கு, டோம்ல 4 லெட்டர், சூப்பர்ல 5 லெட்டர், ரேண்டம்ல எத்தனை லெட்டர், 6 லெட்டர். அப்ப நமக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையில கண்டிப்பா எத்தனை லெட்டர் இருக்கணும், 7 லெட்டர் இருக்கணும். சோ 7 லெட்டர் உள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா கிளாசிஃபை ஆனா கிடையாது, கிளாசிஃபை 8 லெட்டர். அப்ப ஃபார்முலா. ஓகேவா? ஃபார்முலா. சோ ஃபார்முலால பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 லெட்டர்ஸ் இருக்கும். அப்ப இந்த விடுபட்ட இடத்துல வர வேண்டிய லாஜிக் என்ன, ஃபார்முலா. அப்போ ஒண்ணு நீ லெட்டர் வந்து எங்க ஸ்விட்ச் ஓவர் ஆகுது, அந்த பொசிஷன் எங்க மாறுதுன்றதை வச்சு ஒரு லாஜிக் வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லையா எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அதன் மூலமா எந்த வார்த்தைகள் போயிட்டு இருக்குன்றதை வச்சு ஒரு லாஜிக் கண்டுபிடிக்கலாம். சோ இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அடுத்து ஏழாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் சீரிஸ் क्वेश्चन வச்சு கேட்டிருக்கேன். சோ இந்த மாதிரி ஃபிராக்ஷன் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிடும், உட்கார வச்சிரும். இந்த ஒரு பதத்தை கண்டுபிடிக்கிறீங்கன்றது அப்பார்ட்மா, ஆனா அந்த பார்த்த ஒரு 2 செகண்ட் ஒரு பயப்படுற அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு லாபமா போய் முடியும். அதுதான் அவங்களும் இங்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் நமக்கு அது லாபம் இல்ல, அவங்களுக்கு அது நஷ்டம், நமக்கு தான் லாபம். நான் அதான் போட்டுருவேன்டாப்பா அப்படின்னு சொல்லிடணும் நீங்க. ஓகேவா? சோ என்ன பண்றேன், அது எடுத்து எழுதி வச்சுக்கிறேன். சோ உனக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஓகேவா? சோ ஒன்னு டெசிமல்ல இருக்கு, ஒன்னு பின்னமா இருக்கு. சோ இந்த மாதிரி பார்க்கும் போதே தெரியுது, ஒன்னு தசமம், இன்னொன்னு பின்னம். இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்ப ஏதோ ஒரு லாஜிக் வந்து ஆல்டர்னேட் சீரிஸ்ல கொடுத்திருக்காங்க. இப்ப இது 1.5யா, 1.5யோட 1.5 கூட்டினா, 1.5யோட 1.5 கூட்டினா என்ன வரும், 3. 3ஓட 1.5 கூட்டினா என்ன வரும், 4.5. அப்போ 1.5 1.5 ஆட் பண்ணி அந்த ஆல்டர்னேட் சீரிஸ்ல ஒரு நம்பர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 1.5 3 4.5 அப்படின்னு ஆயிருக்கு. அப்ப இங்க என்ன சார் நான் நம்பர் கண்டுபிடிக்கிறது, எனக்கு டவுட்டா இருக்கே. ஏதோ இது 1.5 கூட்டினீங்கன்னு சொன்னீங்க. அப்ப இங்க ஏதோ ஒரு இந்த மாதிரி பின்னமா தான நம்பர் வரும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, பின்னமா தான் நம்பர் வரும் தெரிஞ்ச உடனே நீ எந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், C and D எலிமினேட் பண்ணிடலாம். பிகாஸ் பை வரணும்.
சோ இதுவும் பைல இருக்கு, இங்க வர வேண்டியதும் பைல வரணும், அடுத்ததும் பாருங்க பைல தான் இருக்கு. அப்ப பை தான் வரணும். அந்த பைல வர்றது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். இதுல எதுன்றதை இந்த நேரத்துக்கு நீயே ஈஸியா பிக் பண்ணிட்டு இருப்ப. 9/4 7/2 15/4 ஆனா 4 அங்கேயும் 4 இருக்கு. சோ 15/4 தான் போட்டுருப்பீங்க. ஓகேவா? இட்ஸ் எக்ஸாக்ட்லி அந்த 3 டேபிள்ஸ் வச்சு போற மாதிரி தான் இருக்கு. 3 3s are 9, 3 5s are 15, 3 7s are 21. அந்த மாதிரி தான் 3 9 3 5 5 3 7 21 அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி தான் அந்த ஆல்டர்னேட்ல இருக்கு. சோ ஈஸியா பிக் பண்ணிருப்பீங்க 15/4 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 8வது क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா கோடிங் அண்ட் டிகோடிங்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அவுட்லைன் என்ற வார்த்தையை இவ்வாறு எழுதினால் மேன் என்ற வார்த்தையை எவ்வாறு எழுதலாம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க தமிழ்ல क्वेश्चंस இல்லமா, ஆனா நீங்க உடனே பயந்துராதீங்க, இதே क्वेश्चन தான். அவுட்லைன்ன்றதை இப்படி எழுதிருக்காங்க, அப்ப மேன்ன்றது எப்படி எழுதுவாங்கன்னா சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அவுட்லைன் ஓகேவா, எழுதிட்டோமா? அவுட்லைன் இத வந்து என்னன்னு எழுதிருக்காங்க? Q W V N K P G. எப்பவுமே அதுக்கு நேரா எடுத்து எழுதுங்க, அப்பதான் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே. EG எழுதும் போதே தெரியுது Fன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு G ன்னு எழுதிருக்காங்க. அப்ப ரெண்டு லெட்டரை ஆட் பண்ணிருக்காங்க. E க்கு அடுத்து ரெண்டாவது லெட்டர் F, G, N O P இரண்டாவது லெட்டர், IJK இரண்டாவது லெட்டர், LMN இரண்டாவது லெட்டர், TUV இரண்டாவது லெட்டர், UVW இரண்டாவது லெட்டர், OPQ இரண்டாவது லெட்டர். அப்ப எல்லாத்துலயுமே +2 ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப அதே மாதிரி தான் நம்ம மேனையுமே கண்டிப்பா ஆட் பண்ணனும். அப்ப மேன்ல ஆட் பண்ணீங்கன்னா M க்கு அடுத்து இரண்டாவது லெட்டர் MNO ABC NOP. அப்ப OCPன்ற கூட AC ஆப்ஷன் தான் கரெக்ட்டா இருந்திருக்கும்ன்றது M பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் உங்களுக்குமே அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 9வது கேள்வி வந்து பாக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு MOT क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க. சோ சிம்பிள்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணனும்? சம்ஸ் சால்வ் பண்ணனும். அப்ப 15 கொடுத்திருக்காங்க. பிளஸ்ன்றது என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க? பெருக்கல் 3. டிவிஷனை வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னா மைனஸ் 125. பெருக்கல் என்னன்னு மாத்திருக்காங்கன்னா டிவிஷன் 5. மைனஸ் என்னன்னு மாத்திருக்காங்க? கூட்டல் 25 மாத்திருக்காங்க. ஓகேவா? நான் சிம்பிள்ஸை ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். பிளஸ் வந்து பெருக்கல், டிவிஷனை மைனஸ், பெருக்கல் டிவிஷன், மைனஸ் பிளஸ் சொல்லிட்டு மாத்த சொல்லிருக்காங்க. மாத்தி எழுதிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்னமா பண்ணனும்? போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் பண்ணனும். டிவிஷன் பண்ணும்போது 125 5ஆல் அடிக்கலாமா? கண்டிப்பா அடிக்கலாம். 125 5ஆல் அடிச்சா 12ல எத்தனை அஞ்சுமா இருக்கு? 2 5 இருக்கு. ஏன்னா 2 5 10. அப்ப மிச்சம் எவ்வளவு மீறும்? 2. ஏன்னா 10 போயிடுச்சு, 12ல 10 போயிடுச்சுனா மிச்சம் 2. அப்ப 25 5ஆல் அடிக்கலாமா? அடிக்கலாம். எத்தனை முறை? 5. ஓகேவா? சோ 125 5ஆல் அடிச்சா 125 5ஆல் அடிச்சா 25. இத மட்டும் சால்வ் பண்ணிருக்கேன். ஓகேவா? அப்ப முன்னாடி இருக்க மைனஸ் அப்படியே போட்டுறேன், 50 × 3 அப்படியே போட்டுறேன், பக்கத்துல இருக்க பிளஸ் 25 அப்படியே எழுதிறேன். அப்ப இத மட்டும் சால்வ் பண்ணிருக்கேன். இந்த ஏரியாவை மட்டும் சால்வ் பண்ணேன். 125 ஃபர்ஸ்ட் 5ஆல் அடிச்சா 25 வந்துருச்சு. சோ டிவிஷனுக்கு அடுத்து நான் எதை பண்ணனும்? பெருக்கல். ஏனா போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷனுக்கு அடுத்து நீ கவனிக்க வேண்டியது பெருக்கல். சோ இப்போ மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, பெருக்கல் இருக்குனா பெருக்கல்ல முடிக்கணும். அப்ப இவங்கள மட்டும் இப்ப நான் சால்வ் பண்ண போறேன். 3 5 5 0 இருக்கு அப்படி. அப்ப 50 3ஆல பெருக்குனா 150 மைனஸ் 25 பிளஸ் 25. இது இந்த ஸ்டெப்லயே கூட நீ முடிக்கலாம் நினைச்சா. ஏன்னா பிளஸ் 25 மைனஸ் 25 என்ன ஆயிடும்? அடிச்சுக்கோ. இல்ல நான் ஒரு ஸ்டெப்பை எக்ஸ்டெண்ட் பண்றேன்னா முதல்ல பிளஸ்ல இருக்கவங்க எல்லாம் கூட்டிக்கோ. 150 ஓட 25 கூட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? 25 கழிங்க. ஆனா என்ன பொறுத்தவரை இந்த ஸ்டெப்ல அடிச்சிரும். பிளஸ் 25 மைனஸ் 25 அடிஞ்சிரும். சோ ஆன்சர் யார்தா? 150. சோ சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 150 அவ்வளவுதான். 10th question again தவறானதை கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஆட் மேன் அவுட் கேட்டிருக்காங்க. சோ ஒண்ணுமே இல்ல. EBD QNO IFH XVY லாஸ்ட் லெட்டர் பாருங்களேன். D க்கு அடுத்த லெட்டர் E, OPQ, P ன்ற ஒரு லெட்டரை விட்டுருக்காங்க. H க்கு அடுத்த லெட்டர் I, பக்கத்துல லெட்டர் D க்கு அடுத்தது எதானே E. ஓகே, அடுத்தது X க்கு அடுத்த லெட்டர் Y. ஓகேவா? இங்க மட்டும் தான் ஒரு லெட்டரை விட்டு எழுதிருக்காங்க. O க்கு அடுத்தது P தான் வரணும், இங்க Q ன்னு எழுதிருக்காங்க. அப்ப எவன் தவறு? B தான் தவறு. டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கேன், எதுவும் புதுசா சொல்லல. அடுத்தது ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்காங்கமா. 170 149 130 113 கொடுத்திருக்காங்க. கவனிங்க. சோ 170 149 130 113 क्वेश्चन மார்க். சோ எவ்வளவு டிஃபரன்ஸ்மா? 149ல இருந்து இதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ல 9 போச்சுன்னா 1, 7ல சாரி இங்க கடன் போயிட்டு இருக்கோம், 6ல 4 போச்சுன்னா 2, 21மா. அப்ப மைனஸ் 21 பண்ணிருந்தா 149 வரும். அடுத்தது இங்க வாங்க, 9 அப்படியே தான் வரும். 9ல 0 போச்சுன்னா 9, 4ல 3 போச்சுன்னா 1. அப்ப மைனஸ் 19னா 130 வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது வாங்க, இங்க 0 இருக்கு, 0ல 3 போவாது, 10ல 3 போகும், 10ல 3 போச்சுன்னா 7. இங்க கடன் கொடுத்துட்டேன். சோ 2ல 1 போச்சுன்னா 1, அப்ப மைனஸ் 17. இப்போ இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது என்னன்னு தெரியுதா? 21 19 17 அப்படியே குறைஞ்சிட்டே வருது 2 2. அப்ப அடுத்த நம்பர் கண்டிப்பா என்ன வித்தியாசமா இருக்கணும்? மைனஸ் 15. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ப 113ல 15 போணும். அப்ப 3ல 5 போகாது. ஆமாவாமா? 113ல
15 போகணும்னு சொல்றோம். 3ல கண்டிப்பா 5 போகாது. அப்ப 13ல தான் 5 போகணும். சோ இங்க கடன் கொடுத்துட்டா இது 0 ஆயிடும். அப்ப 13ல 5 போச்சுன்னா 8. 13ல 5 போச்சுன்னா என்னது 8. அப்ப 10ல 1 போச்சுன்னா 9. சோ 98 தான் ஆன்சர். அப்ப இங்க வரக்கூடிய நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 98. பொறுமையா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க வேகமா போட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்த क्वेश्चन 12வது क्वेश्चन வந்து ஒரு வெண்படம் क्वेश्चन. வென் டயகிராம் சூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆசிரியர்கள், பட்டதாரிகள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெண்படத்தை வரைய சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். ஆசிரியர்கள், பட்டதாரிகள், பெண்கள், டீச்சர்ஸ், கிராஜுவேட்ஸ் அண்ட் உமன்ஸ். சரி இதுக்கு எந்த படத்தை நான் கரெக்டா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டி ஆப்ஷனை தான் கரெக்டா சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள்ல கண்டிப்பா பெண்கள் மட்டும் ஆசிரியர்களாக இருக்க மாட்டார்கள், ஆண் ஆசிரியர்களாகவும் இருப்பார்கள். பட்டதாரி பெற்றவர்களும் ஆசிரியர்களாக இருப்பார்கள். சார் டீச்சர்ஸ்னாலே கண்டிப்பா கிராஜுவேட்டரா தான் சார் இருக்கணும். ஆமா சார், கண்டிப்பா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎட் முடிச்சிருந்தாதான் அவங்களால டீச்சரே ஆக முடியும். ஏமா நீங்க அவங்கள மட்டும் டீச்சரா பாக்குறீங்க? கற்றுக் கொடுப்பவர்கள் அனைவருமே ஆசிரியர்கள் தான். ஒரு பரதக்கலையை கத்துக் கொடுக்கிறார், அவர் ஆசிரியர். அவர் வந்து டிகிரி முடிக்கணும்னு அவசியம் இல்லையே. அதே மாதிரி ஒரு கராத்தேவை கத்துக் கொடுக்கிறார், அவர் ஆசிரியர். அவர் டிகிரி முடிக்கணும்னு அவசியம் இல்லையே. ஒரு ஓவிய கலையை கத்துக் கொடுக்கிறார், அவர் ஒரு ஆசிரியர். அவர் டிகிரி முடிக்கணும்னு அவசியம் இல்லையே. ஒரு பிறப்பால வந்து ஓவியத்தை வந்து ஒரு 10வது படிக்கும் போதே திறமையா வளர்றாரு, அவர் வந்து அடுத்தவங்களுக்கு கத்து தரணும்னு நினைக்கிறாரு. அப்ப அவர் ஒரு ஆசிரியர், டிகிரி முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லையே. அதனாலதான் இந்த படத்தை நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ புரிஞ்சுட்டா? அதே மாதிரி பெண்கள்ல பட்டதாரி பெண்கள் ஆசிரியர்களாகவும் இருக்கிறார்கள். அதுக்காக தான் அந்த படத்தை சூஸ் பண்ணிருக்கேன். அதுதான் மூணுமே கம்பைன் பண்ணி வரும்போது அந்த படம் தான் கரெக்டா இருக்கும், சூட்டபிளா. அடுத்தது 13வது கேள்வி. அகைன் டைரக்ஷன் சென்ஸ். என்ன பழக்கம்? இங்கிலீஷ் மீடியம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, தமிழ் மீடியத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லோகேஷ் அவன் வீட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி செல்கிறார். என்ன கோச்சுக்கிட்டு லோகேஷ் போறாரு. அப்ப லோகேஷ் அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறாரு. இதுதான் லோகேஷ் கிளம்புற இடம், எழுதி வச்சுக்கிறேன், ஏன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல. வடக்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர்? 5 கிலோமீட்டர் போறாரு லோகேஷ். வடக்கு நோக்கி 15 கிலோமீட்டர் போயிட்டாரு. வடக்குன்னா மேல் தானே, 15 கிலோமீட்டர் போறார். பின் மேற்கு புறம் திரும்புகிறார். மேற்கு அப்படின்னா இதுதான். சோ மேற்கு புறம் திரும்பி 10 கிலோமீட்டர் செல்கிறார். மேற்கு புறம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர் செல்கிறார். பின் தெற்கு புறம் திரும்பி 5. தெற்கு புறம் திரும்பி எத்தனை? 5. சோ மூணாவது கண்டிஷன், தெற்கு புறம் திரும்பி 5. கோடு நீட்டிக்கலாமா? நீட்டக்கூடாது, ஏன்னா இது மொத்தமா 15 கிலோமீட்டர். அப்ப 5 கிலோமீட்டர் ஒரு சின்னதா போட்டுக்க கூட. அடுத்தது இறுதியில் கிழக்கு புறம் திரும்புகிறார். கிழக்கு என்பது எது? ஈஸ்ட். கிழக்கு புறம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர்? 10. அப்ப கிழக்கு புறம் திரும்பி 10 கிலோமீட்டர் போறார். அப்ப இந்த 10 கிலோமீட்டரும் இந்த 10 கிலோமீட்டரும் அடிச்சுக்கும். அப்போ இங்க வந்து இந்த 5 இதுல கேன்சல் ஆயிடுமா? அப்ப டோட்டலா 15 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ். இதுல இந்த 5 மைனஸ் ஆச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10. அவ்வளவுதான். ஆனா அவங்க அதை கேட்கவே இல்லை. எனில் அவன் வீட்டில் இருந்து எந்த திசையில் உள்ளான் தான் கேட்டிருக்காங்க. இப்ப இதுதான் அவன் வீடு. வீட்டுல இருந்து எந்த திசையில் உள்ளான்? வடக்கு திசையில் தான் உள்ளான். இன்னும் வந்து முடிக்கவே இல்லை. சோ இங்கதான் முடிச்சிருக்காரு அவர். எண்டிங் பாயிண்ட் இதுதான். ஏன்னா 10 கிலோமீட்டர் போனதுனால இதுதான் அவருடைய எண்டிங் பாயிண்ட். சோ வீட்டுல இருந்து வடக்கு திசையில இருக்காரு. எவ்வளவு தூரத்துல இருக்காங்கன்னு கேள்வி கேட்டா இந்த 15ல இந்த 5 கழிச்சுட்டு என்னன்னு சொல்லணும்? 10 கிலோமீட்டர்னு சொன்னோம். ஓகேவா? சோ அடுத்தது 14வது क्वेश्चन ஒரு நம்பர் சீரியஸ் क्वेश्चन தான். சோ 4 10 22 46 கேள்விக்குறின்னு கொடுத்திருக்காங்க. சோ 4ல இருந்து 10 பிளஸ் 6 22 பிளஸ் 12 12 தானே? ஆமா. ஓகே. அடுத்தது 12ல 6 போச்சுன்னா 8 1 இருக்கும். 46ல தானே? சாரி, 6ல 2 போச்சுன்னா 4 நான் இப்படி கழிச்சிட்டேன். சாரி 6ல 2 போச்சுன்னா 4, 4ல 2 போச்சுன்னா 2 24. அப்ப பிளஸ் 24. அப்ப 6 12 24 அப்படியே டபுள் ஆயிட்டே போதா? கரெக்டா பார்த்தா தெரியுதா? 6 கூட்டி இருக்காங்க, அடுத்தது 12 கூட்டி இருக்காங்க, அடுத்தது எதை கூட்டிட்டாங்க? 24. அப்படியே டபுள் ஆயிட்டே போகுது. அப்ப அடுத்தது எதை கூட்டணும்? 48 கூட்டணும். ஏன்னா 24 அப்படியே டபுள் ஆகணும். சோ 8 ஒரு 6 14 1 ரிமைண்டர் 4 4 8 9 94. ஆன்சர் ஏ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 94. சோ 15வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஒரு விடுபட்ட எண்களை கண்டுபிடிக்க தான் கேட்டிருக்கேன். நிறைய இந்த முறை நம்பர் சீரிஸ் வச்சிட்டோம் போல இருக்கு இன்னைக்கு வீடியோல. சோ 165 195 225 285 பெருசா இருக்குன்னு பார்க்காதீங்க. ஃபைண்ட் அவுட் தி டிஃபரன்ஸ், தென் யூ வாண்ட் டு கெட் எ கிளியர் ஐடியா. ஓகேவா? சோ போலாமா? டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க போறீங்க. 5ல 5 போச்சுன்னா 0, 9ல 6 போச்சுன்னா 3, 30 ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்தது 5ல 5 போச்சுன்னா 0, 12ல 9 போச்சுன்னா 3, திருப்பி 1 தான், 30 ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்தது 2 30 ஆட் பண்ணிருக்காங்கமா. சோ 5ல 5 போச்சுன்னா 0, 8ல 2 போச்சுன்னா 6, 60 ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்தது 5ல 5 போச்சுன்னா 0, 14ல 8 போச்சுன்னா 6, 60 ஆட் பண்ணிருக்காங்க. சோ 2 30 2 60. அடுத்தது 2 90 ஆட் பண்ணிருக்கலாம். ஓகேவா? சோ 90 ஆட் பண்ணி எழுதி பாருங்க. பிளஸ் 90 நீட்டு.
சோ 5 9 ஒரு 4 13. சோ 435 ஆப்ஷன்ல இல்ல. அப்ப 90 ஆட் பண்ணல. சோ 90 ஆட் பண்ணல. இப்போ நீ லாஜிக்கா மாத்தி யோசிக்கணும். நான் வந்து ஒரு ஐடியா தான் சொல்லுவேன், நீங்க அதுக்கப்புறமா தான் யோசிக்க ஆரம்பிக்கணும். 2 30 ஆட் பண்ணிருந்தாங்க, 2 60 ஆட் பண்ணிருந்தாங்க, அடுத்தது 90 ஆட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஆட் பண்ணி பார்த்தா 435. ஆனா ஆன்சர்ல இல்ல. சோ நான் கண்டுபிடிச்ச வழிமுறை தப்பு. ஓகேவா? சரிங்க சார், இப்போ நான் உடனே என்ன சார் பண்ணிட்டு பயப்படணுமா? பயப்படக்கூடாது. இப்போ 2 30 ஆட் பண்ணாங்களா, 2 60 ஆட் பண்ணாங்களா, சோ அகைன் இந்த ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லுவாங்க பாரு, மாத்தி மறுபடியும் இந்த 30 தூக்கிட்டு போய் அங்க ஆட் பண்ணலாம். இந்த 30 தூக்கிட்டு போய் அங்க ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணாங்கன்னா 345ஓட 30 ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 5 7 3 375 ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. ஓகேவா? புரியுதாமா? 2 தடவை 30, 2 தடவை 60, திருப்பி 2 தடவை 30, 2 தடவை 60 அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணிட்டே போவாங்களாம். அப்ப ஆட் பண்ணும்போது 375. இப்படிதான் சூட்சமமா ஒன்னு குழப்புவாங்களாம். ஆனா நம்ம குழப்ப மாட்டோம்ல, ஏன்னா நம்ம தான் ஃபாலோ பண்ற சேனல் நல்ல சேனல்ஸ். ஓகேவா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது, how many doctors are both players and artists? இந்த மாதிரி ஒரு வென் டயகிராம் क्वेश्चन கேட்பாங்க. ஆக்சுவலா இதுல சர்க்கிள் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கிள் வந்து விளையாட்டு வீரர்கள், பிளேயர்ஸ் குறிக்குது. சர்க்கிள் வந்து எதை குறிக்குது? பிளேயர்ஸ். இந்த செவ்வகம் இருக்குல்ல, அது எதை குறிக்குதுன்னா நடிகர்கள், ஆர்டிஸ்ட். ஓகேவா? ஆர்டிஸ்ட். அடுத்து இந்த முக்கோணம் எதை குறிக்குதுன்னா டாக்டர். முக்கோணம் எதை குறிக்குது? டாக்டரை குறிக்குது, மருத்துவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எத்தனை மருத்துவர்கள் நடிகர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களாக இருக்கிறார்கள்? அதாவது அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய கவுண்ட் வந்து எனக்கு டாக்டராகவும் இருக்கணும், விளையாட்டு வீரர்களாகவும் இருக்கணும், ஆர்டிஸ்டாவும் இருக்கணும். அப்படின்னா எத்தனை பேர்னு கேட்கறாங்க. அப்ப டாக்டர்ல இருக்கக்கூடிய நம்பர் எது, முக்கோணத்துல இருக்கக்கூடிய நம்பர் எதுனா 3 8 17 4. ஆனா எனக்கு மருத்துவர்கள் யாராவும் இருக்கணும், நடிகர்களாவும் இருக்கணும், விளையாட்டு வீரர்களாவும் இருக்கணும். அப்ப எல்லா ஷேப்லயுமே அந்த நம்பர் இருக்கணும். எல்லா ஷேப்லயுமே இருக்கிற மாதிரி நம்பர் எதுனா 3. அப்ப 3 மருத்துவர்கள் தான் நடிகர்களாகவும் இருக்கிறார்கள், விளையாட்டு வீரர்களாகவும் இருக்கிறார்கள். ஓகேவா? சோ அடுத்தது 17வது क्वेश्चन வந்து ஒரு ஆர்டர் क्वेश्चन கேட்டிருக்கேன். சோ நிஷா, நிஷா என்பவள் சுஜாவை விட உயரம். அப்ப 2 பொண்ணுங்களை பத்தி பேசுறாங்க. நிஷான்ற ஒரு பொண்ணு இருக்கு, சுஜான்ற ஒரு பொண்ணு இருக்கு. சுஜாவை விட யார் உயரமா? நிஷா. அப்போ சுஜாவை விட உயரமானவள் நிஷா. சுஜாவை விட உயரமானவள் நிஷா. நினா என்பவள் நிஷாவை விட உயரம். நிஷாவை விட உயரமானவள் நினா. நிஷாவை விட உயரமானவள் நினா. நிலா என்பவள் நினாவை விட உயரம். நிலா என்பவள் நினாவை விட உயரம். நிலா என்பவள் நினாவை விட உயரம். மிஷா அனைவரை விட உயரம். இவங்க எல்லாரை விட உயரமானவன் யாரு? மிஷா. ஓகேவா? ஏனில் அவர்கள் உயர வரிசையில் நின்றால் யார் நடுவில் நிற்பார்? இவங்க உயர வரிசையில் இவ தான ஃபர்ஸ்ட், இவ ஃபர்ஸ்ட் ஹைட், இவ செகண்ட் ஹைட், இவ தேர்ட் ஹைட், இவள ஃபோர்த் ஹைட், இவங்க ஃபிஃப்த் ஹைட். சோ இந்த மாதிரி உயர வரிசையில் நின்னா யார் நடுவில் நிப்பா? சின்னதுல இருந்து பெருசுனா நிக்க வச்சுக்கோ, பெருசு இருந்து சின்னதுனா நிக்க வச்சுக்கோ. யார் நடுவில் நிப்பானா நினான்ற இந்த பொண்ணு தான். சோ பி ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்தது 18வது கேள்வி, தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சிலிண்டர், ட்ரையாங்கிள்னு கொடுத்திருக்காங்க. சோ சதுரம், செவ்வகம், உருளை, முக்கோணம் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியா நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணலாம். சிலிண்டர் இஸ் த ராங் ஒன். எப்படி எப்படி அப்படி நீங்க இந்த நேரத்துல தான் என்ன புடிச்சு கேட்கணும். எதுக்காக சிலிண்டரை நான் தவறுன்னு சொல்றேன்னா, ட்ரையாங்கிள் ஆகட்டும், ரெக்டாங்கிள் ஆகட்டும், சதுரம் ஆகட்டும், இதெல்லாம் 2D ஃபிகர், 2 டைமென்ஷனல் ஃபிகர். இப்படி வரைஞ்சனா இத ஸ்கொயர்னு சொல்லுவேன், இப்படி வரைஞ்சனா இத ரெக்டாங்கிள், இப்படி வரைஞ்சனா இத ட்ரையாங்கிள்னு சொல்லுவேன். இட்ஸ் a 2 dimensional figure. லெந்த், ஏரியா, சாரி அந்த ஏரியாவையும் பெரிமீட்டரையும் கண்டுபிடிக்கணும்னு வர மாதிரி வரும். சோ லெந்த் அண்ட் பிரெத் வெச்சு கண்டுபிடிச்சிடலாம், அந்த மாதிரியான இது. ஆனா சிலிண்டர் அப்படின்றது 3 dimensional figure. ஹைட்ன்ற ஒரு பாராமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். சோ சிலிண்டர் தான கொடுத்திருக்கேன், நான் ஸ்பியர் வரையறேன் பாருங்க. சிலிண்டர் இந்த மாதிரி உருளை கொடுத்தாங்கன்னா ஹைட்டும் வரும், லெந்த்தும் வரும், அந்த மாதிரி நிறைய பாராமீட்டர்ஸ், பிரெத்தும் வரும். சோ 3 பாராமீட்டர்ஸும் சேர்த்து வரும். சோ இது மட்டும் எதுல சேரும்? 3D ஃபிகர்ல சேரும். மத்தது எல்லாமே 2D ஃபிகர். ஓகேவா? அதனால அது தவறுன்னு சொல்லிட்டேன். 19வது கேள்வியும் தவறானது எதுன்னு சொல்லிட்டு 216, 125, 343, 510 சொல்லும்போது இதுதான் தவறுன்னு சொல்லுவேன். ஏன்னா 343 7ஓட கியூப், இது 5னுடைய கியூப், இது 6னுடைய கியூப். ஆனா அது அதனுடைய கியூபுமே கிடையாது. சோ 510 வெளியே போயிடுச்சு. 512ன்னு வந்துருந்துச்சுன்னா மேபி 8 கியூப்னு சொல்லிருக்கலாம். லாஸ்ட் ஒன் தவறானது எது? ரேடியோ, டெலிவிஷன், லவுட் ஸ்பீக்கர், ஸ்டீரியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே ஒலி சாதனம், ஆடியோ. இது எல்லாமே என்னது? ஆடியோ மட்டும்தான். ஆனா டிவி, தொலைக்காட்சி, ஆடியோ பிளஸ் வீடியோ.
இந்த மாதிரி ரெண்டு இருக்கும். ஸோ ஆடியோ பிளஸ் வீடியோன்னு இருக்கிறதுனால டெலிவிஷன் தான் தப்பு. லவுட் ஸ்பீக்கர், ஸ்டீரியோ அண்ட் ரேடியோ இது எல்லாமே வந்து ஒலி, இதை மட்டும் தான் கேட்கணும், விஷுவலா பார்க்க முடியாது. அதுல மட்டும் தான் விஷுவலையும் பார்க்கலாம், ஆடியோவையும் கேட்கலாம். ஸோ அதனால அதுதான் தவறு. ஸோ இணைந்திருங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க முப்படை பயிற்சி மையத்துக்கு. நன்றி, வணக்கம்.